வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் எஸ்ஜிடி தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கான பதிவு இது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, மற்ற போட்டித் தேர்வு எதுக்கு படித்தாலும் 8ஆம் வகுப்பு முக்கியமான பாடமாக இருக்கும். அதில் முதல் மற்றும் 2ஆம் இயரில் இருக்கிற கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். வினாக்களுக்கு விடை தெரியுதா பாருங்கள். ஏற்கனவே படிச்சிட்டிங்க அப்படின்னா கூட இந்த கேள்வியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை படிக்கலை அப்படின்னா 8ஆம் வகுப்பு எஸ்ஜிடி 8ஆம் வகுப்பு தமிழ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் எல்லா பாடங்களுமே உங்களுக்கு வரிசையாக இருக்கும். படித்து பாருங்கள். புக்கில் படிச்சிருந்தாலும் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம். யாரும் எஸ்ஜிடிக்கு படிக்காமல் இருக்காங்க, டெட் எக்ஸாம் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா சொல்லி படிக்க சொல்லுங்கள். மிக பயனுள்ளதாக அவங்களுக்கு அமையும். யாரையுமே படிக்க மோட்டிவேட் பண்ணுங்கள். அஸ் அ டீச்சராக இருக்கீங்க இல்லையா, டீச்சராக இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டை தான் படிக்க சொல்லணும் அப்படின்னு இல்லை, கூட இருக்கிற டீச்சர்ஸையும் படிக்காமல் விடுபட்டு போயிருக்கிறவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி படிக்க சொல்லுங்கள். வன்மொழி என்பதன் பொருள் என்ன? முதல் கேள்வி. இது இயல் 1-2 இருக்கிற கேள்விகள் தான் இடம்பெறும். வன்மொழி என்பதன் பொருள், வன்மொழி அப்படின்னா ஆன்சர் வளம் மிக்க மொழி, வளம் மிக்க மொழி. 2வது கேள்வி பாருங்கள். சூழ்களின் நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. இந்த பாடலில் சூழ்களின் நீங்க தமிழ்மொழி ஓங்க என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ் மேன்மையுறட்டும் அப்படிங்கிறத ஆன்சரு. அறியாமை இருள் நீங்கி தமிழ் மேன்மை அடையணும். அடுத்து பாரதியார் குறித்த செய்திகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. சரியானது என்ன அப்படின்னு சொல்லணும். சி. சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா விஜயா போன்ற இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டார். அவர் கவிதைகள் மட்டுமின்றி உரைநடை நூல்கள், வசன கவிதைகள், சீட்டு கவிதைகள் எல்லாமே எழுதியிருக்காரு. பாரதிதாசன் பாரதியாரை செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, செல்லிதாசன் என்றெல்லாம் புகழ்ந்துள்ளார். 3 கூற்றுகள் இருக்குது. இந்த 3 கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானதை மட்டும் சொல்லணும். அப்போ தவறானது சொல்லக்கூடாது. 3ல் எது தவறானது அப்படின்னு தெரியணும். அவர் செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தையெல்லாம் பாரதிதாசன் போட்டுனார். ஆனால் ஷெல்லிதாசன் அப்படிங்கிறத அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டார், ஷெல்லிதாசன் அப்படின்னு. அதனால் 3வது கூற்று தவறு. அப்போ ஆன்சர் 1, 2 மட்டும்தான் சரி. 1, 2 சரி. ஆன்சர் பி தான் ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி. இருதினை ஐம்பால் இயல் நெறி வளாமை திருவியுள் சொல்லொடு தலால் வேண்டும். இதில் வளாமை தலால் என்ற சொற்களின் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இருதினை ஐம்பால் இயல் நெறி வளாமை திருவியுள் சொல்லொடு தலால் வேண்டும். இதில் வளாமை தலால் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு கூறுக. என்ன இலக்கண குறிப்பு? என்ன இலக்கண குறிப்பு? ஆன்சர் உயிரல வடை. அடுத்து 5வது கேள்வி பாருங்கள். பின்வரும் இணைகளில் எது தவறானது? பின்வரும் இணைகளில் தவறானது மிருகங்களின் இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. புலி, பரல், சிங்கக்குருளை, யானைக்கன்று, பசுக்குட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானதுன்னு ட்ரை பண்ணுங்கள். புலிப்பரல், சிங்கக்குருளை, யானைக்கன்று எல்லாம் சரி. ஆனால் பசு குட்டி வராது, பசு கன்றுன்னு வரும். அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. தொடக்க கால எழுத்து ஓவியமாக வடிந்தது. தொடக்க காலத்தில் எழுத்து ஓவிய வடிவமாக இருந்தது. கல்வெட்டுகளில் ச போன்ற வடமொழி எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கல்வெட்டுகளில் மெய்யெழுத்தை குறிக்கும் புள்ளி பயன்படுத்தப்பட்டது. ஏகார ஓகார குறில் நெடில் வேறுபாடு இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 4 கூற்று. இதில் தவறானது பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. மேற்கண்ட கூற்றுகளை தவறானதை மட்டும் சொல்லியிருக்காங்க. தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஏதோ ஒன்று தான் தவறு. எப்படி ஒன்று தான் தவறுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஆன்சர் பாருங்கள். ஏதோ ஒன்று மட்டும்தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஒன்று தவறானது அப்படின்னு கண்டுபிடிங்க. கல்வெட்டுகளில் மெய்யெழுத்தை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் தவறு. புள்ளி பயன்படுத்தப்படவில்லை, தனியாக பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதனால் ஆன்சர் 3 மட்டும் தவறு. ஆன்சர் 3 மட்டும் தவறு. அடுத்து 7. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற கூற்றை சொன்னவர் யார்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சொன்னது நம்ம தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொன்னது தொல்காப்பியர். 8வது கேள்வி. ஆன்சர் தெரியுதா பாருங்கள். பூங்கா என்ற சொல் உருவாக காரணமான ஓரெழுத்து சொற்கள் யாவை? 2 ஓரெழுத்து சொல் சேர்ந்து தான் பூங்கா அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த 2 ஓரெழுத்து என்ன?
கானா சோலை, பூனா ஆன்சர் பூவும் காவும் சேர்ந்து தான் வந்து பூங்கா அப்படிங்கிற கலைச்சொல் கிடச்சிருக்கு. அடுத்து ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கும் பொது பெயர் என்ன? ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கும் பொது பெயர் என்ன? ஆன்சர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பு வந்து ஈ. அடுத்து 10வது கேள்வி பாருங்க. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடர் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன அப்படின்னு அரசலூர் கல்வெட்டு இதற்கு சான்றாக சொல்கிறாங்க. ஏகார ஓகார குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் பாரதிதாசன் அப்படின்னு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8ஆம் வகுப்பை சாதாரணமாக படிச்சிருந்தாலே இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். செய்திகளை அதிகமாக தெரிஞ்சுக்க உங்களால் அதிகமாக மார்க் எடுக்க முடியும். நீங்கள் செய்திகளை தெரிஞ்சுக்கிறீங்க, அப்படியே ஓரலாக தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப 2 தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், போய் எக்ஸாம் எழுதிடுங்க. ஆன்சர் சொல்லுங்கள். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செஞ்சது பாரதிதாசன் அப்படிங்கிறது தவிர வீரமாமுனிவர் தான் மிகப்பெரிய சீர்திருத்தம் செஞ்சுருப்பார். 11வது கேள்வி பாருங்கள். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். அடுத்து 12வது கேள்வி. உயிரெழுத்துக்கள் 12ம் எந்த இடத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் 12ம் எந்த இடத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்குது? கழுத்தை தான் அடிப்படையாக கொண்டு பிறக்குது. கழுத்து இல்லைன்னா உயிர் இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்து இருந்தால் தான் உயிர் பிறக்கும், கழுத்து இல்லை அப்படின்னா உயிர் இல்லை. அடுத்து இக்கு இங்கு ஆகிய இரு மெய்களும் எந்த உறுப்புகளை சார்ந்து பிறக்கின்றன? அதாவது எப்படி பிறக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நாவின் முதற்பகுதி மற்றும் அன்னத்தின் அடிப்பகுதி. நாவின் முதற்பகுதி மற்றும் அன்னத்தின் அடிப்பகுதி. அடுத்து எழுத்துக்களின் பிறப்பினை எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றது? எழுத்துக்கள் பிறக்கிறத எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? ஆன்சர் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று முயற்சி பிறப்பு, இன்னொன்று இடப்பிறப்பு. பின்வரும் தொகை மரபு இணைகளில் எது தவறானது? தொகை மரபில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மக்கள் கூட்டம், மாடு நிறைய, ஆடு மந்தை, கழுதை கத்தும். எல்லாமே சரியானதா? ஆன்சர் இங்கே தொகை மரபு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் கழுதை கத்தும் அப்படிங்கிறது தொகை மரபு கிடையாது. பாக்கி எல்லாமே சரியான தொகை மரபு. கழுதை கத்துங்கிறது என்னது? ஒளி மரபு. அப்போது ஆன்சர் டி. அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். 16வது கேள்வி. பின்வரும் வாக்கியங்களில் மரபு பிழை நீக்கிய சரியானதை தேர்ந்தெடுக்கவும். சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். கயல் கண் விழித்தாள் எல்லாமே சேம் தான். சேவல் கூவும் சத்தம் கேட்டு சேவல் கத்தும், சேவல் அலரும். சேவல் கூவுமா கொக்கரிக்குமா அப்படிங்கிறத இதில் கேள்வி. சேவல் கூவுமா கொக்கரிக்குமா? கோழி தான் வந்து கொக்கரிக்கும், சேவல் கூவும். அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சரு. சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். 17வது கேள்வி பாருங்கள். எது தவறானது? ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக் அப்படின்னா ஒலிபிறப்பியல், கான்சனன்ஸ்னா மெய்யொலி, நேசல் கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி, கல்வெட்டுனா ஜியாகிரஃபி. அப்போது எது இதில் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறானது? ஆன்சர் கல்வெட்டு அப்படின்னா எபிகிராஃப், கல்வெட்டுனா எபிகிராஃப். அப்போது ஆன்சரு டி தான் வந்து தவறானது. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்பம் பொழிகின்ற வானொலியாம் நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இந்த வரிகள்லாம் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இன்பம் பொழிகிற வானொலியாம் அப்படிங்கிறது, இன்பம் பொழிகிற வானொலியாங்கிறது நாமக்கல் கவிஞர். நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை வாட்டின்னு வர்றது வாணிதாசன். வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்திடும் வாய்மொழி வாழியவே அப்படின்னு வரும். அப்போ அது பாரதியார். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகனு சொன்னது தொல்காப்பியர். அப்போது
ஆன்சர் சிடி ஏபி. சிடி ஏபி தான் ஆன்சரு. பின்வரும் இணைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இது 2 சொல் பொருள் பார்த்துங்க. விசும்புனா வானம், மயக்கம்னா கவலை, இருதினைனா உயர்தினை அகரினை, வளாமைனா தவறுதல். இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விசும்புனா வானம். சொல் பொருள் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வளாமை அப்படின்னா தவறாமைன்னு அர்த்தம், தவறுதல் கிடையாது. அப்போது ஆன்சர் டி தான் ஆன்சர். அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்கள் இருக்குது. மரபியல் தொல்காப்பியத்தின் சொல்லதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கூற்றுகளில் தவறான கூற்று எது, மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் மரபியல் தொல்காப்பியத்தோட எந்த அதிகாரத்தில் இருக்குது? பொருள் அதிகாரத்தில் இருக்குது, சொல்லதிகாரம் கிடையாது. அப்போது 4 மட்டும் தவறானது. 24வது கேள்வி. கோணக்காத்து பாட்டை இயற்றியவர் யார்? கோணக்காத்து பாட்டை இயற்றியவர் யார்? தொகுத்தவர் யார்? கோணக்காத்து பாட்டை இயற்றினது வெங்கப்பூர் சுவாமிநாதன். கோணக்காத்து பாட்டை இயற்றினது வெங்கப்பூர் சுவாமிநாதன். அடுத்து 22வது கேள்வி. பூஜை சவுண்ட் பகுதியில் வாழ்ந்தவர்கள் யார்? பூஜை சவுண்ட் பகுதியில் வாழ்ந்தது தோடர்களா, சுகுவாமிஸா, இருளரா, காடர்களா? ஆன்சர் பூஜை சவுண்ட் பகுதியில் வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஸ் பழங்குடியினர் தான் பூஜை சவுண்ட் பகுதியில் வாழ்ந்தாங்க. அடுத்து 23வது கேள்வி. காடர்களின் கதைகளை தொகுத்தவர் ஆன்சர் மணிஷாண்டி மாதுரி ரமேஷ் தான் காடர்களோட கதையை தொகுத்தது. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செயல்படு பொருள் ஆகிய 6ம் வெளிப்படையாய் அமைவது என்ன எனப்படும்? எதில் இது 6ம் வெளிப்படையாக அமையும்? வினையச்சத்திலையா, வினையுரையிலையா, திருநிலை வினைமுற்றலையா, பெயரச்சத்திலையா? ஆன்சர் செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செயல்படு பொருள் 6ம் வெளிப்படையாக வர்றது பெருநிலை வினைமுற்று. அடுத்த கேள்வி 25. பின்வரும் இணைகளில் சரியான 2 இணைகள் எவை? 2 இணைகள் தான் இதில் சரியாக இருக்குது. அந்த 2 இணைகள் என்ன? மலைமுகடுனா ரோட், வெட்டுக்கிளி அப்படின்னா லோகாஸ்ட், சிறுத்தைனா லியோபாடு, மொட்டுன்னா ஃப்ளவர். இதில் 4 கொடுத்துருக்காங்க, 2 தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. எந்த 2 அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் 2ம் 3ம் தான் சரி. மொட்டுன்னா பட்டுன்னு வரும், ரெட்ஜுனா தான் மலைமுகடுன்னு வரும். அப்போது அது 2ம் தவறானது. 2ம் 3ம் தான் சரி. அடுத்து வியங்கோல் வினைமுற்று விகுதிகளில் பொருந்தாததை தெரிவு செய்க. க இதோடு சேர்ந்து க வரும். க, இய, இயர், அல் இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. அப்போது கண் மட்டும் இதில் சேராது. ஆன்சர் கண். அடுத்து 27வது கேள்வி. கொடுக்கப்பட்ட தகவல்களை கவனிக்க. என்னென்ன தகவல் பாருங்கள். வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படும் கவிஞர் வாணிதாசன். இவரின் இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு. வாணிதாசன் பாரதிதாசனின் மாணவராக இருந்து தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவராக இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. வாணிதாசன் பாரதிதாசனோட மாணவன்னு சொல்லியிருக்காங்க. இவர் கவிஞரேறு, பாவலர் மணி போன்ற சிறப்பு பெயர்களை பெற்றதுடன் பிரெஞ்சு அரசின் செவாலிய விருதையும் பெற்றிருக்காரு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், இளைஞர் இலக்கியம் ஆகியன வாணிதாசன் எழுதிய நூல்கள். இதில் எது தவறானதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். இதில் இளைஞர் இலக்கியம் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் அவர் எழுதலை, இவங்க சார் தான் எழுதியிருப்பார். இவங்களோட சார் யார்? பாரதிதாசன் எழுதினது தான் இளைஞர் இலக்கியம். வாணிதாசன் எழுதினது குழந்தை இலக்கியம். அப்போது 4 மட்டும் தவறானது. இந்த இளைஞர் இலக்கியம் இல்லைன்னா பாக்கி எல்லாமே சரி. இளைஞர் இலக்கியம் வந்ததுனால இந்த 4வது கூற்று தவறாயிடுச்சு. அடுத்து 28வது கேள்வி பாருங்கள். கூற்று ஏ. நன்சை நிலம் என்பது நிறைந்த நீர்வளத்துடன் பயிர்கள் விளையும் நிலமாகும். காரணம், புன்சை நிலம் என்பது குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலமாகும். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கா இல்லையா? ஆன்சர் கூற்று ஏ மற்றும் ஆர் 2ம் சரி. ஆனால் ஆர் சரியான விளக்கம் இல்லை. 2மே தனித்தனியாக சரிதான்,
ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்து 29வது கேள்வி பாருங்கள். காடர்களின் கதைகள் யானையோடு பேசுதல் என்ற தலைப்பில் தமிழாக்கம் செய்தது யார்? காடர்களின் கதையை தொகுத்தது யார்? மணிஷாண்டி, மாதுரி ரமேஷ். அதை யானையோடு பேசுதல்ங்கிற தலைப்பில் தமிழாக்கமாக வெளியிட்டது யார்? தமிழாக்கம் பண்ணது யார்? ஆன்சர் பா கீதா. கீதா தான் தமிழாக்கம் பண்ணது. அடுத்து 30வது கேள்வி. காங்கேய நாடு குறித்த சரியான கூற்று என்ன? இந்த 30 கேள்விகளுமே இயல் 1, 2ல் இடம்பெற கேள்விகள் தான். இந்த 30 கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா இயல் 1, 2 நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. காங்கேய நாடு குறித்த சரியான கூற்று அது கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகளில் ஒன்று. அடுத்து இந்த கேள்வி உங்களுக்கு. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என பெயர் சூட்டியவர் யார்? இது 9th இருக்குது. நம்ம 9th அடுத்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு என பெயர் சூட்டியவர் யார்? ஆன்சர் சொல்லுங்கள். இதே மாதிரி படிங்க, தொடர்ந்து படிங்க, விடாமல் படிங்க. நம்ம எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதுவோம், கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும். இதை தவிர வேறு என்ன எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே படிங்க, எல்லா சப்ஜெக்டையும் படிங்க. மேக்ஸு, இங்கிலீஷும் தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.